வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த செஷனில் நம்ம சி ப்ரோக்ராமிங் ப்ராக்டிக்கலில் 9th எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி இந்த செஷனில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 9th எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ 9th எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்கள், கொஷின் பாருங்கள். டெவலப் அண்ட் எக்ஸிக்யூட் எ சி ப்ரோக்ராம் டு கால்குலேட் தி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 3 ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட். பாருங்கள், ஒன்று சீரியஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேரலல். ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சர்க்யூட்ஸ் உங்களுக்கு வரும். சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், வோல்டேஜ், அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், இந்த மாதிரி காம்பனண்ட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சர்க்யூட் வந்து டிசைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் ரெசிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மின் தடை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லுவாங்க, ரெசிஸ்டர். ஸோ அந்த ரெசிஸ்டர்ஸை வந்து ஒரு சர்க்யூட்டில் சீரியஸாக எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு சர்க்யூட்டில் பேரலாக எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை சும்மா உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லணும், தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம்ஸோட உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஷினில் கொடுங்க. ஒன்லி கொஷின் வந்து இது மட்டும்தான் கொஷின். சரியா? டெவலப் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சி ப்ரோக்ராம் டு கால்குலேட் தி ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 3 ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட். ஏ வந்து இன் சீரியஸ், பி வந்து இன் பேரலல். இதுதான் கொஸ்டின். உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். சீரீஸ் அப்படின்னா என்னன்னா, ரெசிஸ்டர்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சீரீஸ்னா ஒன்றுக்கு ஒன்று, ஒரு ரெசிஸ்டர் கூட அடுத்த ரெசிஸ்டர் அப்படியே கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணிட்டு போகிறது. பாருங்க, R1 அப்படின்னு ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. இந்த R1 ரெசிஸ்டரோட இன்னொரு எண்ட் வந்து இன்னொரு ரெசிஸ்டருக்கு ஃபர்ஸ்ட்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த சரியா தான் R2. ஸோ இந்த R2னுடைய இன்னொரு ரெண்டு R3யோட ஃபர்ஸ்ட்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ R3யோட இன்னொரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. R1உடைய ஒரு எண்டு வந்து அந்த வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ இதுதான் வந்து சீரியஸ் சர்க்யூட். சீரியஸ் சர்க்யூட்னா ஒரு ரெசிஸ்டர் இருக்கும், இன்னொரு ரெசிஸ்டரும் அப்படியே கண்டினியூஸாக வரிசையாக அப்படியே சீக்வன்ஸாக வந்து வரிசையாக போயிட்டே இருக்கும். வரிசையாக கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேரலல் அப்படின்னா என்ன? பேரலல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சீரியஸ்னா பாரு, இந்த ஒரு R1உடைய இன்னொரு எண்ட் வந்து R2னுடைய ஸ்டார்டிங்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கும். R1 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பாசிட்டிவ் லைன், இன்னொன்று வந்து நெகட்டிவ் லைன். ஸோ பாருங்க, R1 அப்படிங்கிறது பாசிட்டிவ் லைன்ல ஒரு எண்டு, நெகட்டிவ் லைன்ல ஒரு எண்டு. அதே மாதிரி R2 பாருங்க, பாசிட்டிவ்ல ஒரு எண்டு, நெகட்டிவ்ல ஒரு எண்டு. R3 வந்து பாசிட்டிவ்ல ஒரு எண்டு, நெகட்டிவ்ல ஒரு எண்டு. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா R1, R2 அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் பேரலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து சீரியஸ். இது ஸ்டார்ட் பண்றோம், இங்க முடிக்கிறோம், மறுபடியும் இதனோட இது இங்க ஸ்டார்ட் ஆகுது, மறுபடியும் இங்க முடியுது. ஆனா இங்க ஒவ்வொன்றும் தனித்தனி ரெசிஸ்டரா நமக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது பேரலல். ஸோ இந்த ஃபார்மேட்ல கனெக்ட் பண்ணியிருந்தா இது சீரியஸ். ஸோ இதுதான் சீரியஸ் அண்ட் பேரலல். சரி, ஓகே. இங்க நம்ம கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 ரெசிஸ்டரை சீரீஸா கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ரெசிஸ்டரோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி மூணு ரெசிஸ்டர் பேரலா கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டின். சரிங்களா? சரி, ஓகே. ஒரு 3 ரெசிஸ்டர் வந்து சீரீஸா கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கு பாருங்க. RS சும்மா சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்காக எஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். சரியா? ஈக்குவல் டு இந்த மூணையும் கூட்டுறது R1 பிளஸ் R2 பிளஸ் R3. R1, R2, R3 மூணையும் கூட்டினா நமக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். அவ்வளவுதான். சீரீஸ்ல ரெசிஸ்டர் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தா நமக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு R1, R2, R3 அவ்வளவுதான். அதே மாதிரி 3 ரெசிஸ்டர் வந்து இந்த மாதிரி பேரலா கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா RP1 டிவைடட் பை 1/R1 plus 1/R2 plus 1/R3. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து போட போறோம். சீரீஸ்னா R1, R2, R3 மூணுடைய வேல்யூ என்னமோ வேல்யூ அப்படியே கூட்டினாவே நமக்கு ஆன்சர் வந்துடும். அது வந்து சீரீஸ். பேரலல் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டனுடைய 1/R1, அதுக்கப்புறம் 1/R2, 1/R3 இந்த மூணையும் கூட்டி அதை என்ன பண்ண போறோம்னா 1/ இந்த டோட்டல். ஸோ எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னா தான் இது வந்து பேரலல் கனெக்ஷன். சரி, ஓகே. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து
எப்படி டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு சி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சியில் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. சரி, ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. ஃபஸ்ட்டு stdio.h அப்படிங்கிற இந்த ஹெட்டர் ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். சரிங்களா, அடுத்தது இன்க்ளூட் conio.h அப்படிங்கிற இந்த ஹெட்டர் ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ எதுக்காக stdio.h அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் printf, அதுக்கப்புறம் கீழே scanf அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷன் நம்மளுடைய ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாவே இந்த stdio.h அப்படிங்கிறது நம்ம மேலே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் conio.h அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது கன்சோல் இன்புட். இது எதுக்காகனா இங்கே பார்த்தீங்கன்னா CLR SCR அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். getCHன்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 ஃபங்க்ஷன் நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த ஹேஷ் இன்க்ளூட் conio.h அப்படிங்கிற இந்த ஹெட்டர் ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். சரிங்களா, அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா void main அப்படிங்கிறது நம்மளுடைய சி ப்ரோக்ராமுடைய ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரோக்ராம் என்ன சொல்லியிருக்காங்க, 3 ரெசிஸ்டர்ஸ் வந்து தேவை. 3 ரெசிஸ்டன்ஸ்னுடைய ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒன்று பேரலாக இருக்கும்போது, அதுக்கப்புறம் சீரீஸாக இருக்கும்போது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் 3 ரெசிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூ வந்து நம்ம இன்புட்டாக வாங்கணும். ஸோ அதுக்காக 3 வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். R1, R2, R3 அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் வந்து ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீரீஸ் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டோட்டல் அதை கண்டுபிடிச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லைங்களா, அதுக்காக RS அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ், சும்மா அந்த மாதிரி. அதே மாதிரி பேரலாக கனெக்ட் பண்ணும்போது 3 ரெசிஸ்டன்ஸ்னுடைய ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அதனுடைய ரிசல்ட்டை கொண்டாந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக RP அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் நம்ம வச்சுக்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன வேரியபிள்லாம் தேவையோ இந்த வேரியபிள்லாம் டிக்ளேர் பண்ணி நம்ம அவ்வளோதான். மொத்தம் 3 இன்புட் வாங்கணும். R1, R2, R3 3 இன்புட் வாங்கணும். அதுக்கப்புறம் சீரீஸில் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, பேரலில் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, அவ்வளோதான் நம்ம வந்து வேரியபிள்ஸ். இதுக்கு மேலே நம்ம வேரியபிள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுற CLR SCR ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறோம். ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இன்புட் வந்து வாங்கணும். R1ஓட வேல்யூ என்ன, R2ஓட வேல்யூ என்ன, R3ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது இன்புட் வந்து நம்ம வாங்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணணும். என்ன, R1, R2, R3க்கு வேல்யூ வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக printf அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ printf டபுள் கோட்ஸுக்குள்ளார /n எதுக்காகனா அடுத்த லைனில் உங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. R1 enter R1, R2, R3 வேல்யூஸ், இங்கே ஒரு /n அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன், ஏன்னா அடுத்த லைனில் போகிறதுக்காக. ஸோ இப்போ இது என்னது, R1, R2, R3 அப்படிங்கிற வேல்யூ 3 வேரியபிளுக்கு வேல்யூ வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துறோம். அதுக்கு அடுத்தது என்ன செமிகோலன் கண்டிப்பாக. அதுக்கு அடுத்தது scanf அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 3 வேரியபிளுக்கும் நம்ம வேல்யூ வந்து வாங்க போகிறோம், வேல்யூ வந்து கொடுக்க போகிறோம். கொடுக்கறது எப்படி கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் இந்த R1, R2, R3ங்கிறது என்ன டேட்டா டைப்பாக நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஏன்னா ஃப்ளோட் அப்படிங்கிற பேரில் தான் டிக்ளேர் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸை வேல்யூ வந்து என்ன பண்ண போறோம், டிவைட் பண்ண போறோம். 1/by அப்படின்னு சொல்லி போட போறோம். 1/by அப்படின்னு போடும்போது நமக்கு ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வேல்யூவை நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது டெசிமல் வேல்யூ நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா, 1/by சப்போஸ் நான் ஒரு 9 கொடுக்குறேன் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஒரு 9 கொடுக்குறேன் அப்படின்னா 1/9 அப்படின்னு போடும்போது நமக்கு டெசிமல் பாயிண்ட்ல ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாத்தையும் ஃப்ளோட்லேயே டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நான் ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஸ்கேனஃபில் நான் அந்த எப்படி நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு வேரியபிளும் பார்த்தீங்கன்னா R1, R2, R3 அப்படிங்கிற 3 வேரியபிளும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னு டிக்ளேர் பண்ணதுனால நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா %f அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ 3%f, ஏன்னா 3 வேரியபிளுக்கு வந்து இன்புட் வாங்க போகிறேன், அதனால 3%f வந்து இங்கே கொடுத்துட்றோம் டபுள் கோட்ஸுக்குள்ளார. அதுக்கப்புறம் கமா, அதுக்கப்புறம் அட்ரஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி R1, அட்ரஸ் ஆப்ரேட்டர் R2, அட்ரஸ் ஆப்ரேட்டர் R3 யூஸ் பண்ணி 3 வேரியபிளுக்கும் வேல்யூ வந்து இன்புட்டு வாங்கிடுறோம். ஸோ இப்போ R1க்கு வேல்யூ வாங்கியாச்சு, R2க்கு வேல்யூ கொடுத்தாச்சு, R3க்கு வேல்யூ கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், ரெசிஸ்டன்ஸ் சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ நமக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஃபார்முலா தான் நம்ம பார்த்தோம், RS = R1 + R2 + R3, அவ்வளோவே தான். சரிங்களா, R1 + R2 + R3 கூட்டினா அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க,
ஆர்பி ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருக்கு. பேரலல் நம்ம பண்ணணும். பேரலலுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம்? 1 divided by R1 plus 1 divided by R2 plus 1 divided by R3. ஸோ இதை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 1 divided by R1 போட்டு ஒரு வேல்யூ, அடுத்து 1 divided by R2 போட்டு கிடைக்கிற வேல்யூ, 1 divided by R3 போட்டு கிடைக்கிற வேல்யூ, அதுக்கப்புறம் என்ன வேல்யூ கிடைச்சதோ இந்த மூணு என்ன பண்ண போறோம்? கிடைச்ச வேல்யூவை கூட்டிக்க போறோம். கூட்டிட்டதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ண போறோம்? 1 divided by அந்த நம்பரால் அந்த நம்பரை 1ஆல டிவைட் பண்றேன். சரியா? 1 divided by இந்த நம்பர். சரிங்களா? போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் parallel கனெக்ஷன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ பிரிண்ட் பண்ணிடுறோம். அவ்வளவுதான். சீரிஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு, parallel எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கும் போது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஸோ எந்த வேரியபிள்ல டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிள் வந்து என்ன டேட்டா டைப்ல நம்ம கொடுத்துருக்கிறோமோ அதான் அங்கே கொடுக்க போறோம். சரிங்களா? பர்சன்டேஜ் எஃப். ஸோ ஃப்ளோட்டிங் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் போது நிறைய டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ நிறைய வேல்யூக்கு பதிலாக என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸ்பெசிஃபிகேஷன் 7.2. 0.2னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 டிஜிட் மட்டும் எனக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி பிரிண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் parallel இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் 7.2 எஃப் கொட்டேஷன் கமா ஆர்பி. இங்கே சீரீஸ் அப்படிங்கும்போது சீரீஸில் நம்ம ஸ்டோர் பண்ண வேல்யூ ஆர்எஸ் கொடுத்துருங்க. பேரலலுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேரியபிள் வந்து ஆர்பி. ஸோ இங்கே ஆர்பி அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கெட் சிஹெச். ஸோ கெட் சிஹெச் அப்படிங்கிறது நம்ம ஸ்க்ரீன் வந்து ஏதாவது ஒரு கேரக்டரை ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸ்க்ரீனை வெயிட் பண்ண வைக்கும். ஸோ அதுக்காக இந்த கெட் சிஹெச் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம். சரிங்களா? என்னது சீரீஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸ் அண்ட் பேரலல்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ அதனுடைய ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சி ப்ரோக்ராம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த ப்ரோக்ராமை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் சி ஓபன் பண்ணிக்கோங்க. டர்போ சி. ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருக்கேன். எஸ்பி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை அப்படியே ஓபன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதே தான் அந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இங்கே இதை வச்சு நான் சொன்னேன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எழுத்து வந்து சரியாக தெரியாது அப்படிங்கிறத தனியாக எடுத்து வச்சு சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. ஸோ இதை இப்போ என்ன பண்ணுங்க, டைப் அந்த ப்ரோக்ராம் நோட் பேடில் இருந்தது அப்படியே என்ன பண்ணுங்க, சியில் கொண்டாந்து இங்கே வச்சு அப்படியே டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணும். சரி, ஆல்ட் F9. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எரர் இருந்தால் என்ன எரர் சொல்லுதோ அந்த எரரை வந்து சரி பண்ணிடுங்க. சரி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் F9 கொடுங்க. கண்ட்ரோல் F9 கொடுத்தீங்கன்னா இப்போ என்டர் R1, R2, R3 வேல்யூஸ். ஸோ R1க்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும், R2க்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும், R3க்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ கொடுக்க சொல்றாங்க. ஸோ R1 அப்படிங்கிறது நான் ஒரு 2ன்னு கொடுக்குறேன். R2 அப்படிங்கிறது 6 என்டர் அடிச்சுக்கோ. அடுத்தது R3 அப்படிங்கிறதுக்கு 8 என்டர் அடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கு. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? சீரீஸ்னா என்ன சொன்னோம், அந்த 3 R1ஐயும் R2ஐயும் R3ஐயும் கூட்டினாவே முடிஞ்சு போச்சு. சரிங்களா? 16. ஸோ 6 2 8 8 8 16. ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருந்தா 3ஐயும் கூட்டினா முடிஞ்சு போச்சு. அதே பேரலா கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. சரிங்களா? ஸோ இப்போ ஃபார்முலா பிரகாரம் உங்களுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 divided by 1 by 2 plus 1 by 6 plus 1 by 8. 1 divided by 1 by 2 plus 1 by 6 plus 1 by 8. சரிங்களா? ஸோ இப்போ இதில் 1 by 2 நீங்கள் போட்டீங்க அப்படின்னா 0.5 0.5 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி 1 by 6 டிவைட் பண்ணீங்கன்னா 1 divided by 6 போட்டீங்கன்னா 0.166 அப்படின்னு கிடைக்கும். 1 by 8 போட்டீங்கன்னா 0.125 கிடைக்கும். ஸோ இந்த 3 வேல்யூவும் கூட்டினீங்கன்னா 0.791 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த 0.719 என்ன பண்ணணும்னா இப்போ என்னவா மாறி இருக்குன்னா 1 divided by 0.791 அப்படின்னு சொல்லி மாறி இருக்கும். ஸோ இப்போ இதை 1 divided by 0.791 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1.26 அப்படிங்கிறது
கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரியஸ் அண்ட் parallel. ஓகே, தட்ஸ் ஆல். இது போல நீங்க வேற ஏதாவது நம்பர்ஸ் வேற வேல்யூ கூட கொடுத்து பாருங்க. சரிங்களா? 1 2 3 ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க, கூட்டினீங்கன்னா 3 2 5 5 1 6. அதுக்கப்புறம் 1 டிவைட் பண்ணினா ஆன்சர் 1 தான். 1 2 டிவைட் பண்ணினா 0.5 கிடைக்கும். அதுக்கப்புறம் 1/3 போட்டிங்க அப்படின்னா 0.33 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அப்படியே கூட்டி போட்டிங்கன்னா 0.55. சரிங்களா? இதை ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.55 ரெசிஸ்டன்ஸ். சரி, பேரலாக கனெக்ட் சீரீஸாக கனெக்ட் பண்ணால் 6, பேரலாக கனெக்ட் பண்ணால் 0.55. சரிங்களா? சரி, ஓகே, எவ்வளோதாங்க, இவ்வளோதான் இந்த எக்ஸசைஸ். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த எக்ஸசைஸ் வந்து அடுத்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். சரி, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான டவுட் வந்து கிளியர் பண்ணுறோம். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.